சம்மர் வேறு வந்துருச்சு. இப்போவே வெயில் கொளுத்தி எடுத்துகிட்டு இருக்கு. இன்னும் மே மாதம்லாம் போயிடுச்சுன்னா உக்கரமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்துட்டு எப்படா அதை தாக்கி பிடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஏசி வாங்கிடலாம், இஎம்ஐலையாவது போட்டு ஏசி வாங்கிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்துட்டு இந்த வீடியோவில் உலகத்திலே இருக்கிற டாப் 10 ஏசி மேனுஃபேக்சரிங் பிராண்டை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எந்தெந்த பிராண்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அமௌண்ட்டு, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோட கடைசியில் வந்துட்டு ஏசியை வந்து எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். டாப் 10 ஏசி பிராண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு 10th பிளேஸ் பிடிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேயர் கம்பெனி தான். இவங்க வந்துட்டு ஒரு சைனீஸ் மேனுஃபேக்சரர். இவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஏசி மேனுஃபேக்சர் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000s தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்த அந்த மேனுஃபேக்சரிங்கை வந்துட்டு வெறும் சைனீஸில் மட்டுமே லான்ச் பண்ணல, அவங்க வேர்ல்டு வைடே லான்ச் பண்ணுறாங்க. ஹேயர் ஏசிஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். ஹேயர் ஏசிஸில் வந்துட்டு மைனஸாக என்ன பார்க்குறாங்கன்னா கன்சியூமர்ஸ், அது வந்து லேட்டஸ்ட்டான இந்த ஸ்லீக்கான டிசைன்ஸில் வராது. மற்ற கம்பெனிஸில் எந்த அளவுக்கு ஸ்லீக்காக கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்லீக்காக இந்த கம்பெனிஸ் கொடுக்க மாட்டாங்க, ஹேயர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட மைனஸாக இருக்குது. மற்றபடி ஏசி வந்து சீப்பாகவும் கிடைக்கும், நல்லா ஸ்டேபிளாகவும் வேலை செய்யும். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 9th பிளேஸ் பிடிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோட்ரேஜ். நிறைய விளம்பரத்துலலாம் பார்த்துருப்போம், கோட்ரேஜ் நிறையா வரும். இவங்க ரெண்டு ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜு, அப்புறம் வந்து ஏசி. அதனால் வந்துட்டு இந்த கூலிங் சிஸ்டமில் வந்து இவங்க ரொம்ப பிஸ்டாவாக இருக்காங்க. அதுவே இவங்க இந்தியன் பிராண்டுங்கிறனால இந்தியாவில் ஏகப்பட்ட சேல்ஸ் பண்ணி தள்ளியிருக்காங்க போன வருஷம். இந்தியாவிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிசைன் பண்ணி R&D பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறனாலே என்னவோ தெரியல, இது வந்து அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்குது. ஆனால் இந்த கம்பெனியோட ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு மற்ற கம்பெனிஸ் அளவுக்கு வந்து டெக்னாலஜிஸ் வந்து ஃபியூச்சர் லோடடாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து இவங்களோட பெரிய பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 8th பிளேஸ் பிடிக்கிறது வந்து எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர், பேனாசோனிக். ஒரு வெல் நோன் கம்பெனி தான் இது. பேனாசோனிக் வந்து கால் வைக்காத டெக்னாலஜியே இல்லை, அவங்க வந்து எல்லா டெக்னாலஜியுமே பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் ஏசி. ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்னாவே ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். அதாவது எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப வருஷம் டியூரபிலிட்டியோட உழைக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பேனாசோனிக்கும். ஏசிஸில் வந்து நிறைய அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஏசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் உழைக்கும். இவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஏசி மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1958 அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்துட்டு நிறைய R&D பண்ணியிருப்பாங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் நிறைய இறக்கியிருக்காங்க இவங்க. டாப் 10 ஏசி பிராண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு 7வது இடத்தை பிடிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி. இவங்களும் ஒரு ஜாப்பனீஸ் தான். ஜாப்பனீஸ் வந்து எப்போயுமே வந்துட்டு ஒரு டாப் 10 லிஸ்ட்டில் மோஸ்ட்லி டாமினேட் பண்ணுறது அவங்களா தான் இருப்பாங்க ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில். அதே மாதிரி தான் ஹிட்டாச்சியும். ஹிட்டாச்சி வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஏசி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1952, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. பேனாசோனிக்கு முன்னாடியே இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு ஒரு சீனியராக இருக்காங்க. ஹிட்டாச்சியுமே வந்துட்டு இந்த ஜாப்பனீஸ்க்கு உண்டான அந்த ஒரு மரியாதையை வந்து காப்பாற்றிட்டே இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த ரிலையபிலிட்டி, டியூரபிலிட்டி, அதெல்லாம் வந்து இவங்களும் அதே மாதிரி கொடுப்பாங்க. ஜாப்பனீஸ்னால் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும். அதே மாதிரி புது இனோவேஷன் வந்து இவங்க நிறைய கொண்டு வந்துட்டே இருப்பாங்க ஏசிஸில். அதாவது ஏசி வைஃபை கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இன்வெர்டர்லாம் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் இவங்க வந்துட்டு ஒரு டாப் நாச்சில் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் வந்துட்டு இவங்களோட சேல்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லாத ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கிறது தான். ஹிட்டாச்சி வந்து ஒரு காஸ்ட்லியான ஏசி, அதனால தான் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு சேல்ஸ் இல்லை. டாப் ஏசி பிராண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு 6th பிளேஸ் பிடிக்கிறது வந்து எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா வோல்டாஸ், நம்ம டாட்டாவோட சப் பிராண்டு. ஏன்னா இவங்க வந்துட்டு இண்டிவிஜுவலாக இயங்கிறது கிடையாது, டாட்டா வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் வந்துட்டு வோல்டாஸ் வந்து ஒரு இந்தியன் மேனுஃபேக்சராகவே இருந்தாலும் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு உழைக்கிற மாதிரி ஒரு பிராண்டாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கன்சியூமர்ஸ்லாம் நிறைய செலவு வச்சுட்டே இருக்குது, சர்வீஸ் வந்து அடிக்கடி பண்ண வேண்டியதாக இருக்குது, அப்படி கை வச்சாலே ஒரு 7,000 8,000 செலவாகிற மாதிரி தான் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வந்து இந்த வோல்டாஸ் மேலே இருக்குது. வோல்டாஸ்னாவே என்ன ஞாபகம் வரும்னா, ஐபிஎல் டைமில் வந்துட்டு ஒருத்தர் வந்து வருவார், ஒரு அங்கிள் வந்துட்டு விளம்பரத்துக்கு வருவார். ஒரு பேர் எனக்கு சரியாக தெரியல, அதில் தான் இந்த வோல்டாஸே ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் வந்துட்டு அவர் விளம்பரத்தில் சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ரியல் லைஃப்பில் வந்துட்டு இந்த அளவுக்கு உழைக்க மாட்டேங்குது, அதான் வந்து ரியாலிட்டி. ஏன்னா நீங்கள் ரிவ்யூஸில் எடுத்து பார்த்துட்டிங்கனாவே இது நல்லாவே தெரியுது. ஏன்னா அத்தனை பேர் வந்து கோவத்தில் தான் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட சேல்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்குலாம் வந்துட்டு இது வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வாங்கிடுறாங்க. அதனாலேயே வந்துட்டு வோல்டாஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் நம்பர் வச்சிருக்கு. இதை வந்துட்டு அதாவது இந்த ஒரு சர்வீஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு ஃபியூச்சரில் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்கிறனால தான் வந்துட்டு இது வந்து 6th பிளேஸில் வச்சுருக்கோம். 5th பிளேஸில் இருக்கிற கம்பெனி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரியர். இவங்க வந்துட்டு ரொம்ப பழைய கம்பெனி. எந்த அளவுக்கு பழசுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஏசி எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 1912 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1912 இன்ட்ரடியூஸ் பண்ணி 1915 வந்து கமர்ஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பழைய கம்பெனி. இந்த கேரியர் கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஆடுக்கெலாம் செலவு பண்ணுறது கிடையாது. அதனால தான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு கம்பெனி இருக்குங்கிறதே தெரியறது இல்லை. ஆனால் இதோட சேல்ஸ் வந்து பிச்சுக்கிட்டு ஓடுது. கேரியர் வந்துட்டு எந்த நாட்டை பேஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கம்பெனி. கேரியர் ஏசிஸோட வந்து மேஜர் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலையபிலிட்டி தான். ரொம்ப வருஷம் நல்லாவே உழைக்கும். அதே மாதிரி அவங்களோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லி. அதனால வந்துட்டு இவங்க வந்துட்டு 5th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க.
இந்த லிஸ்ட்ல வந்துட்டு 4th பிளேஸ் பிடிக்கிற கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார், நம்மளோட இந்தியன் பிராண்டு தான், இந்தியாவோட நம்பர் 1 ஏசி மேனுஃபேக்சரர். அதனால தான் வந்துட்டு இவங்க வந்து 4th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு வேர்ல்டு வைடு ஏசி பிராண்ட்ஸ்ல வந்துட்டு 4th பிளேஸ்ல இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்துட்டு இவங்க தான் நம்பர் 1 ஏசி பிராண்டு. மேனுஃபேக்சரியா இருக்கட்டும், சேல்ஸ்லயா இருக்கட்டும், சர்வீஸ்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டாப் நாச்சு. நல்ல மோஸ்ட் ரிலையபிள் இந்தியன் பிராண்ட். அதுதான் வந்து நம்மளோட பெருமை. இந்த ப்ளூ ஸ்டாரோட பெருமை அதுதான். எதனால வந்துட்டு ப்ளூ ஸ்டார் வந்து இந்தியாவில் இந்த அளவுக்கு கெத்துன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஜாப்பனீஸ், அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக வந்துட்டு டெக்னாலஜிஸில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆர்என்டியில் வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஏசிஸ் வந்து குவாலிட்டியாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. அதே மாதிரி சேல்ஸ்லேயும் வந்துட்டு இந்தியாவில் மற்ற எல்லா பிரான்ச்சையும் வந்து அவுட் சைன் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க சேல்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னால தான் வந்துட்டு இது வந்து 4th பிளேஸ் பிடிக்குது வேர்ல்டு வைட் நான் சொல்கிறது. ப்ளூ ஸ்டார் வந்து எந்த வருஷம் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீனியராக இருக்காங்க. 1943 தான் ஆரம்பிக்கிறாங்க ஏசியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பழைய ஒரு ரெப்யூட்டேஷன் உள்ள ஒரு பிராண்டு தான் அவங்க. ஸோ இவங்க வந்துட்டு 4th பிளேஸ் பிடிக்கிறது வந்து ஒரு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க நிறைய டெவலப் பண்ணியிருப்பாங்க, நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஏசிஸ்லாம் எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்சியூமர் ஃபீட்பேக்லாம் எடுத்திருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு இந்தியாவிலே பெஸ்ட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம டாப் 3 லிஸ்ட்டுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். அதாவது ஒரு பிக் லீக்குள்ள என்டர் ஆகிட்டோம். இந்த டாப் 3 லிஸ்ட்டில் வந்துட்டு 3rd பிளேஸ் பிடிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிஞ்ச எல்லா எல்லா ஒரு ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து கால் பதிச்ச ஒரு பிராண்டு தான். அது நம்ம சாம்சங் தான். ஏன்னா அவங்க கால் பதிக்காத டெக்னாலஜியே கிடையாது. அவங்க இல்லாத டெக்னாலஜி எங்கேயுமே கிடையாது. அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சாம்சங் வந்துட்டு எப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏசியை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1974 தான் பண்ணுறாங்க. மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த பிராண்ட்ஸ்லாம் 1940s 1915 இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பழசாக இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு சாம்சங் வந்துட்டு 1974 தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஏசியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குளோபலாக லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு குவாலிட்டியில் வந்து என்றைக்குமே குறை வச்சதே கிடையாது. சாம்சங் பற்றி நம்மளுக்கு தெரியும். அவங்க பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். மோஸ்ட் ரிலையபிள் சாம்சங் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வருஷம் உழைக்கக்கூடிய ஏசிஸ் தான். அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ், QLED டிவிஸ் இதில் கொண்டு வர மாதிரி இதுலேயும் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இவங்க தான், சாம்சங் தான். ஆனால் இந்தியாவில் வந்துட்டு அந்தளவுக்கு பெரிய சேல்ஸ் இல்லை, மற்ற கம்பெனிஸ் அளவுக்கு சேல்ஸ் இல்லை. அப்படிங்கிறது ஒரே ஒரு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மச் ஹையர் ப்ரைஸ் தான். அதுதான் வந்து ஒரே ஒரு ட்ராபேக்கு. அதனால தான் வந்துட்டு நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு 3rd பிளேஸ் பிடிக்கிறாங்க சாம்சங். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 2nd பிளேஸை பிடிக்கிற இன்னொரு பெரிய கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா LG தான். 3rd பிளேஸில் வந்து சாம்சங், 2nd பிளேஸில் வந்து LG. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு காம்படிஷனில் தான் இருக்காங்க ஏசி மார்க்கெட்டில். சாம்சங்கும் ஒரு கொரியன் கம்பெனி, LGயும் ஒரு கொரியன் கம்பெனி. கொரியன்ஸ்லாம் வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஃபீல்ட்லையுமே. ஏன்னா இப்போ இவங்களுமே வந்து சாம்சங் மாதிரியே LGயும் வந்துட்டு ஒரு எல்லா ப்ராடக்ட்லையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து கால் பதிச்சிருக்காங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து குவாலிட்டியும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. LG வந்து எப்போ ஃபர்ஸ்ட் அவங்களோட ஏசியை லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1958 தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்துட்டு என்றைக்குமே LG வந்து வருஷம் சேல்ஸ் வந்து டாப் நாச்சில் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே வந்துட்டு டாப் 3க்குள்ளேயே தான் இருப்பாங்க. டாப் 3 பிராண்ட்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க செல்லிங்கில். அந்தளவுக்கு வந்து பையர்ஸ் வந்து இவங்களை வாங்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் தான். ஏன்னா LG வந்து பெஸ்ட் எவர் கஸ்டமர் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. சர்வீஸ் வந்து டாப் நாச்சில் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை LG ஏசி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. ஏன்னா சர்வீஸ்லாம் வந்துட்டு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். புதுசாக டெக்னாலஜிஸ் கொண்டு வரதா இருக்கட்டும். இப்போ டியூவல் இன்வெர்டர்னு கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து அதிகமாக அடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய R&Dல வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க LG. அதனால தான் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் LG வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு வேர்ல்டு வைட் ஏசி பிராண்ட்ஸில் வந்துட்டு 2nd பிளேஸ் பிடிக்கிறாங்க நம்ம LG. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 111 சூப்பர் 1 அப்படிங்கிற அந்த நம்பர் 1 பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைக்கின் அப்படிங்கிற கம்பெனி தான். இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்துட்டு டைக்கின் வந்துட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஏசியில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏசியில் மட்டும்தான் அவங்களோட மேனுஃபேக்சரே இருக்கும். அதனால தான் வந்துட்டு நம்பர் 1 இடத்துல பிடிச்சிருக்காங்க வேர்ல்டு வைடு. டைக்கின் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ப்ராடக்ட். அதனால வந்துட்டு குவாலிட்டியில் வந்து என்றைக்குமே குறைய வைக்க மாட்டாங்க. டைக்கின் ப்ராடக்ட்டை வந்து எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா அந்த மாதிரி லெவலில் பார்க்குறாங்க. டொயோட்டா எப்படி ஒரு காரில் வந்து ஒரு மோஸ்ட் ரிலையபிள் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். டைக்கின் வந்து ஒரு ஏசி உலகத்தோட டொயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தடவை நீங்கள் ஏசி வாங்கிட்டீங்கன்னா போதும், அதுக்கு வந்து மோஸ்ட்லி செலவே வைக்காது. இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடுமே கூட இவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப டாப் நாச்சில் இருக்கும். ஒரு பட்டர் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுப்பாங்க. என்றைக்குமே வந்து ஒரு பிராண்ட் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா வந்து இப்படி தான் அந்த ரிசல்ட் வந்து வரும். ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய வந்து R&Dக்கு செலவு பண்ணுவாங்க. நிறைய வந்து R&D வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது. ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், ஏசி மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் மட்டுமே அவ்வளோ இனோவேஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு இவங்க வந்து என்றைக்குமே நம்பர் 1 பிளேஸை விட்டு இறங்கவே இல்லை. இந்த நம்பர் 1 பிளேஸை வந்துட்டு இப்போ மட்டும் இல்லை, இவங்க வந்து பாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து இதை வந்து பிடிச்சி அப்படியே வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து யாருமே எடுக்கவே முடியல. LGயாலேயே கூட எடுக்க முடியல, சாம்சங்னால கூட எடுக்க முடியல. அந்தளவுக்கு வந்து ரிலையபிலிட்டியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ப்ரூஸ்லியோட ஃபேமஸான ஒரு கோட் ஒன்று இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 வித்தையை கற்றுக்கிறவனை விட ஒரே ஒரு வித்தையை 1000 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணவனுக்கு வந்து நான் ரொம்பவே பயப்படுவேன். அந்த மாதிரி ஒரு பிராண்டு தான் வந்து டைக்கின். இப்போ வந்துட்டு LG சாம்சங்லாம் வந்துட்டு
டெய்கினை பார்த்து தான் பயப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மேசிவான சேல்ஸாக இருக்கட்டும், இவங்கள பார்த்தா அவங்களே வந்து நிறைய காப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு டெய்கின் தான் வந்து சுப்ரீம் ஆஃப் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால தான் வந்துட்டு வேர்ல்டு வைட் வந்து டெய்கின் வந்து நம்பர் 1 பிளேஸ் பிடிக்கிறாங்க. டாப் 10 லிஸ்ட் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அதனால வந்துட்டு இப்போ நான் எந்த மாதிரி ஏசி வாங்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு காப்பர் காயில் அப்புறம் அலுமினியம் காயில் இருக்குது, 2 இருக்குது. அதில் வந்துட்டு எதை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காப்பர் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அதான் பெஸ்ட்டு, ரொம்ப உழைக்கும். இப்போ வந்து இன்வெர்டர் அப்புறம் நான் இன்வெர்டர் இந்த ரெண்டில் வந்து எது வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. எதை வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப செலவே வைக்காது, செலவே கிடையாது. இப்போ வந்துட்டு இன்வெர்டரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிசிபி போர்டு போயிடுச்சுன்னா வந்துட்டு நீங்கள் வாங்கின ஏசியோட பாதி விலையை கேட்பாங்க ரெடி பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இன்வெர்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறது. அதனால் வந்துட்டு நான் இன்வெர்டர் வந்து இப்போ வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஏசியை வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு 24 டிகிரிலேயே மெயின்டைன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதான் வந்து லாங் லைஃப் கொடுக்கும், பெரிய பிரச்சனை வராது. இப்போ வந்துட்டு நீங்கள் 16 டிகிரி 18 டிகிரியில் வந்து நிறைய மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் வெடிச்சு நிறைய கேஸ் லீக் ஆகி நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி 16 டிகிரிலேயே வந்துட்டு 9 மணி நேரம் ஓட்டுறது தான் காரணம். அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏசியோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்துட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதனால வந்துட்டு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி கேஸ் லீக் ஆகி நிறைய டெத்தெல்லாம் கூட நடக்குது. ஸோ இதனால் வந்துட்டு 24 மேக்ஸிமம் வந்து 23 டிகிரி அது வரைக்கும் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. அப்படி வந்துட்டு உங்கள் ரூம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, சீக்கிரம் கூலிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 16 டிகிரி வச்சுக்கலாம். ஆனால் எத்தனை மணி நேரம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 மணி நேரம் மட்டும் தான் வச்சுக்க முடியும். மேக்ஸிமமே 1 மணி நேரம் தான் வச்சுக்க முடியும். அது வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் 24க்கு மாற்றிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த கூலிங் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து 16 டிகிரி 18 டிகிரி 20 டிகிரி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து ஏசி போயிடும், எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் சரி. அதனால் வந்து அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் வந்துட்டு ஏசி பையிங் வந்து நான் கொடுக்கணும்னு நினச்ச சின்ன டிப்பு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.